ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒயிட் ஹவுஸ் க்ளீன் பண்ண அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஹைப் பட்டனையும் டச் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ காலையில் எந்திரிச்சு எப்போதும் போல் வாசல்லாம் கூட்டி வாசல் தெளித்து அப்படியே கோலம் போட ஆரம்பிக்கலாம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் எத்தனை மணிக்கு தினமும் எந்திரிக்கிறீங்க? எங்களால் எந்திரிக்க முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறது, நம்மளுடைய கடமைகள் நம்மளுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வராது, அப்படி தானே? அதுதானே உண்மையும் கூட. எல்லா நாளும் அதே மாதிரி இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையுமே முடியாது. ஒரு நாள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும், ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒரு சண்டே ஆனால் கம்முன்னு பேசாமல் படுத்துக்கலாம், கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். ஒரு சில நாள் நேரத்திலே 4 மணிக்கெல்லாம் எந்திரிப்போம், ஒரு சில நாள் 6 மணிக்கு எந்திரிப்போம். இப்படி நம்மளுடைய உடம்பு வாக பொறுத்து, நம்மளுடைய மனநிலைமையை பொறுத்து தான் முக்கால்வாசி எல்லாமே அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட, இல்லையா? இன்னொன்று, எனக்கு பையன் 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவான், ஹஸ்பண்ட் 7:30 கிளம்பிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நான் 4 மணிக்கு எந்திரிச்சாதான் என்னோடய வேலைகளை நான் கரெக்டாக செஞ்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக என்னால் செஞ்சு கொடுத்து அனுப்ப முடியும், சாப்பிட வைக்க முடியும். எனக்கு இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து இருக்கிறதுனால அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்குள்ளே இருந்தது அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த தூக்கங்கிறது வராது. அதுக்கப்புறம் கூட நம்ம தூங்குவோம், ஆனால் அந்த நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு கடமை உணர்ச்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது எல்லா பெண்களுக்குமே இருக்கிறதா. நம்ம அம்மா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து எல்லாருமே இப்போ நாம் ஸ்கூலுக்கு போகலாம் சாப்பாடு கட்டி அவங்க நம்மளுக்கு கொடுத்து தானே அனுப்புவாங்க. அப்படியே எல்லாருக்கும் ஒரு கடமைகள்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த சோம்பேறித்தனம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான், அதுதான், அவ்வளோதான். நம்மளுக்கு கடமைன்னு இருந்ததுன்னா தூக்கம் வராது, அவ்வளோதான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் இப்போ தொடர்ந்து கொடுக்க சொல்லி கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்குது. அக்கா பழைய மாதிரி நீங்கள் பிரம்ம முகூர்த்த வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு. இதை தான் முந்தா நாள் கொடுத்த விளாக்லையும் கூட நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எந்திரிக்கிறது நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்றேன், ஆனால் இப்போ வீடியோலாம் எடுக்கிறதில்ல. அப்படியே எந்திரிச்சு விநாயகருக்கு முன்னாடியே அந்த சோபாவில் அப்படியே உட்காந்துருவேன். பேசாமல் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1 மணி நேரமாவது அப்படியே உட்காந்துருவேன். உட்காந்துட்டு அப்படியே கம்முன்னு அமைதியாக படுத்துக்கிறது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் எப்போதும் போல் செய்கிறது தான். அது 4 மணிங்கிறப்பே கரெக்டாக எப்போதுமே எனக்கு முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை நான் செய்ய ஆரம்பிப்பேன். அது என்னென்னா பழகிடுச்சுன்னு சொல்லலாம், இன்னொன்று இந்த பிரபஞ்சமே நம்மளை எழுப்பி விடுதுன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இதில் இருக்குது. வீடியோ தான் எடுக்கிறதுலையே தவிர நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க தான் செய்கிறேன். எந்திரிச்சு எப்போதும் போல் தீபம் ஏற்றுறது எல்லா வேலைகளும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை வீடியோஸ் பூஜா ஸ்டோரை, நம்மளுடைய பூஜை அறையை நீங்கள் இப்போல்லாம் காட்டுறதே இல்லையேக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தினமுமே அந்த பூஜை அறையை காட்டக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஐயர் சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே பதிவுலெல்லாம் சொல்லியிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பூஜை அறை நம்ம கோவிலுக்கு அருவற மாதிரி அதை அடிக்கடி நம்ம வெளியில் யாருக்கும் அவ்வளோவா காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போல்லாம் வீடியோஸில் அவ்வளோவா பூஜை அறையே காட்டுறதில்ல. வெளியில் உள்ள விநாயகருக்கு தீபம் ஏற்றுறதோட அப்படியே நான் முடிச்சிடுறேன். ஆனால் எப்போதும் பூஜை அறையில் 3 தீபம் அல்லது 2 தீபமாவது ஏற்றிடுவேன். முருகருக்கு முன்னாடி ஒரு அணையா தீபம் எப்போதும் அந்த குத்து விளக்கு முருகருடைய முகத்துக்கு முன்னாடி அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்மளுடைய பண்ணாரியம்மன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி அந்த அஷ்டலட்சுமியுடைய விளக்கு, அந்த பெரிய விளக்கு இருக்குல்ல, அதுவுமே அணையா தீபமாக, அந்த 2 தீபமும் அணையா தீபமாக. முதல்ல ஒரு விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். இப்போ முருகருக்கு முன்னாடி எரியட்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த 2 தீபத்தையுமே அணையா தீபமாக ஏற்றிடுவேன். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஐயர் சொன்னதுலேருந்து சரி அதுவும் நல்ல விஷயங்கள் தானே, அது ஏதோ கண் திஷ்டி படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். சரி, நல்ல விஷயங்களை கேட்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? அதனால் அதிலிருந்து தான் கொஞ்சம் அப்படியே காட்டாமல் விட்டுருக்கேன். முதல்ல தொடர்ந்து பூஜை அறை தான் காட்டுவேன். பூஜை அறையில் தீபம் ஏற்றுறது, சாமி கும்பிட்றது, இதெல்லாமே நம்மளுடைய வீடியோஸில் இருந்திருக்கும். அது கொஞ்ச நாள் விட்டோன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்பில் தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வீடியோவில் இனி கொடுக்கக்கூடிய வீடியோவில் காட்டுறேன்.
அதுக்கப்புறம் எப்போதும் போல் வாசல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து அன்னபண்ணி தாயார்கிட்ட வந்து தீபம் ஏற்றிட்டு அப்படியே பாலெல்லாம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாச்சு இங்கே போயிட்டு, பக்கத்தில் தான் ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா போகிறதே இல்லை. இங்கே போய் நான் வாடகைக்கு இருக்கிறவங்கள பார்க்குறதும் இல்லை, போகிறதும் இல்லை. ஹஸ்பண்ட் மட்டும் தினமும் போயிடுவாங்க. நைட் ஆனால் போயிட்டு அந்த மேலே நம்மளுடைய வீடு இருக்குது இல்லையா, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. பசங்க அப்பப்போ போவாங்க, நான் போகிறதே இல்லையா. சரி, இன்றைக்கி அங்கே ரோடு போடுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ரோடு போடுற கான்செப்ட் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி போடுறாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு சரி பார்க்க போகலான்ட்டு போனதோடு சரி கையோடவே அப்படியே நம்ம அவங்க அந்த ஆளுகள்லாம் வந்து வேலை செய்கிற வரைக்கும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் நாம் அப்படியே அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல பார்த்திங்கன்னா ஆள் போட்டு க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் இல்லையா. அதனால் வந்து ஆள் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். அப்போ இங்கேயுமே வீட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண சொல்லிடுவோம். சரி, இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் மேலே உள்ள வீடு. இதை வந்து ஷார்ட்ஸில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இது கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த பெட்ரூம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ரூமு தான் கட்டியிருந்தோம் மேலே. இப்போ இது வந்து 5வது மாடி மேலே இருக்குது இந்த வீடு. இந்த ஒரு ரூம் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ரூமு மட்டும் தான் ஃபஸ்ட்டு பெட்ரூமாக கட்டியிருந்தது. அதுக்கப்புறம் இதுவெல்லாம் வந்து சும்மா வெட்ட வெளியாக தான் இருந்தது, அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஹால் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். ஒரு ரொம்பவுமே பெரிய ஹாலாக இருக்கும் அது ஃபுல்லாக. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இப்போ 5வது மாடிக்கு மேலே இருக்கிறப்போ நம்ம இந்த எங்கள் ஏரியா ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும். ஏன்னா இந்த ஏரியாவில் இதுதான் ஹைட்டான பில்டிங் அப்படிங்கிறப்போ ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக சுற்றி தெரியுமா. அப்போ அந்த இயற்கையோடைய அழகு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ இதை மறைக்காமல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சுவரை வச்சு கட்டி இதெல்லாம் எதையுமே மறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோர் போட்டோம். வீடு ஃபுல்லாமே அந்த ஹால் ஃபுல்லாமே சுற்றி வந்து கிளாஸ் டோர் தான் இருக்கும். கிச்சன் ஃபுல்லாமே கிளாஸ் டோர் தான் இருக்கும். எங்கேயுமே வந்து சுவர் வச்சு கட்டியிருக்கவும் மாட்டோம். இந்த சுவர் வந்து கீழே இப்போ என்னோட ஹிப் அளவுக்கு இருக்கிற சுவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைப்பிடி சுவராக இந்த இப்போ இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த டோருக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இப்போ கட்டினது. ஆனால் சைடில் உள்ளதெல்லாம் இந்த கைப்பிடி சுவராக ஏற்கனவே கட்டி இருந்தது. அதனால் அதெல்லாம் எதையுமே டேமேஜ் பண்ணாமல் அப்படியே வச்சு அதிலேருந்து அந்த கிளாஸ் டோரெல்லாம் போட்டோம். இதுக்கு மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கிளாஸ் டோர் மட்டும் இங்கே எங்கள் ஊரில் கோபியிலேயே வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சைமலை முருகர் கோவில் தெரியும். இது அந்த ஹைட்டான பில்டிங்கிறதுனால அந்த மலை வந்து அப்படியே நல்லா தெரியும். அங்கே முருகருக்கு ஓதுகிற மந்திரங்கள்லாம் நல்லாவே கேட்கும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மணி அடிக்கிறது, சாமி கும்பிட்றது எல்லாம் ஐயர் ஓதுறது கொண்டு நல்லா கேட்கும். இந்த வீட்டில் இருக்கும்போது தூங்கி எந்திரிச்சு வந்தாவே இந்த கோபுரத்தை தான் பார்ப்பேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த கோபுரத்தை எந்திரிச்சோன்னு பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வேலெல்லாம் போட்டிருப்பாங்க, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பச்சைமலை முருகருக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு அப்படியே என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, வந்தவுடனே வந்து எனக்கு பெட்டை பார்த்தோடனே படுத்து தூங்கலாம் போல் தோணிருச்சு. ஏன்னா வந்து கீழே வந்து அந்த ஜல்லியெல்லாம் கொண்டாந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. ரோடு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுற மாதிரி தெரிஞ்சுது. எதுக்காக இருந்தாலும் சும்மா ஒரு பார்வைக்காக போய் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன். சரி, அவங்க கொண்டாந்து கொட்டிட்டு அங்கே எங்கேயும் ஆளுங்க போயிட்டாங்களா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லாவே தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்கே செய்ய ஆரம்பித்தேன். ஏற்கனவே இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு இந்த இது வந்து பிளான் பண்ணியிருந்தது எப்படின்னா, கிச்சனு ஒரு பெட்டு உள்ளே கிடக்கும், பக்கத்தில் சமைச்சிக்கிறது, இங்கே படுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளானிங்கில் வந்து சும்மா ஒரு ரூம் இங்கே வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த ரூமு கட்டலை, சும்மா ஒரு ரூமு மட்டும் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கையிலே ஒரு 10க்கு 10 ரூமு மட்டும் போட்டு வைப்போம். எப்போவாவது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் முன்னாடி வந்து நல்ல பெரிய ஹாலாக இருக்குது இல்லையா, இது ஓப்பனாக தான் இருந்தது. அப்போ நைட் வந்து நம்ம தங்குறக்கோ இல்லை வந்து யாராவது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வந்து அவங்கள தங்க வைக்கிறக்கோ இல்லை வந்து ஃப்ரீயாக எல்லாருமே சேர்ந்து வந்து இங்கே இருக்கிறக்கோ கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்காக இந்த ஒரே ஒரு ரூம் 10க்கு 10 ரூம் மட்டும்தான் கட்டணும். இதுலேயே கிச்சன், இதுலேயே கட்டில் மெத்தை எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள கிச்சன் எல்லாம் அப்படியே எடுத்துட்டோம். இங்கே உள்ள பைப் போட்டிருந்தது, இதெல்லாம் சிங்க். இப்போ இதுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே. அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுடைய ஏதாவது தேவையான பொருட்கள் எல்லாம் சும்மா அப்படியே அடுக்கி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக அட்டை பாக்ஸ் இருக்கும். இது என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்தால் சமைக்கிறதுக்காக. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு தான் எல்லா திங்ஸுமே இருக்குது. பாத்திரங்கள்லேருந்து அடுப்பு எல்லாமே இங்கே இருக்குது. அதே போல் வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து இங்கே இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலியே வந்து தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. டிவி, ஏசி எல்லாமே இங்கே மாட்டி இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம இப்போது யாராவது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படியே வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு பிளானிங்கில் செஞ்சது தான். வரும்போது எல்லாருமே வருவோம், வந்து இங்கே வந்து இருந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு, இல்லை சமைக்கலைனாலும் கடையில் வாங்கிட்டு வந்து கூட இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நாங்கள் தான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருப்போம். அதனால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளானில் கட்டினது தான் இது. அந்த சகோதரி கேட்டது மாதிரி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இவ்வளோ காஸ்டா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக போட்டுட்டோம். எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக போட்டதுனால தான் அந்த 5.5 lakhs வந்து இதுக்கு செலவாச்சு. அதாவது 5.5 லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து செலவாச்சு. வெளியில் மட்டும், இந்த ரூம் இல்லாமல் வெளியில் மட்டும் செலவானது அவ்வளோ ஆச்சு. ஏன்னா உள்ளே போட்ட மெட்டீரியல் அப்படியே மேலே போட்டிருக்கிறது அப்படி. அப்புறம் ஃபுல்லாமே மேலே எல்லாமே சீலிங் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி இந்த கிளாஸுக்கு தான் ஓவரு ரேட் வந்து அதிகமானது. ஏன்னா ஃபுல்லாக வந்து நல்ல குவாலிட்டியான கிளாஸ் போட்டாச்சு. லைஃப் லாங் அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல குவாலிட்டியாக போட்டது. அதனால தான் அவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இன்னொன்று இதில் ஒரு மெயினாக என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வீட்டை வந்து சும்மா கஜெல்லாம் பெயிண்ட்லாம் அடிக்கக்கூடாது. ஒரே ஒயிட்டாக ஃபுல்லாக அப்படியே உள்ளே வரும்போதே நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாகும். அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடு. நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாலும் ரொம்ப ஒயிட் கலர் வந்து நம்மளுடைய மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும் இல்லையா? அந்த கலருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஒயிட்டுக்கு மட்டும். ஒயிட்டுக்கும் லைட் க்ரீனுக்கும் அந்த இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒயிட்டு தான் ரொம்ப மனசை வந்து அமைதிப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே அது அப்படியே காணாமல் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே ஒயிட்டாக பண்ண சொல்லிட்டேன். எதுவுமே வந்து கலரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வெளியில் எல்லாமே பார்த்திங்கன்னா, எனக்கு கீழே ஏற்கனவே வந்து டைல்ஸ் போட்டது வந்து கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருந்தோம். அப்போது அந்த வீடு வந்து மொட்டை மாடியாக இருக்கையிலேயே வந்து கூலிங் டைல்ஸ், இந்த நம்ம ஹீட்டு கீழே இறங்காமல் இருக்கிறக்கா இப்போல்லாம் டைல்ஸ் வந்துருச்சு இல்லையா? முதல்ல வந்து ஓடு பதிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து டைல்ஸே வந்ததுனால ஃபஸ்ட்டு போட்டதே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒயிட் டைல்ஸ் வந்து நல்ல கூலிங் டைல்ஸ் தான் போட்டது. அதனால் பார்த்திங்கன்னா டைல்ஸுமே ஒயிட்டாக அமைஞ்சிருச்சா. அப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக அந்த பெயிண்ட் பண்ணது எல்லாமே மறுபடியும் ஒயிட்லேயே ஃபஸ்ட்டு வந்து சாண்டல் கலரில் பண்ணியிருந்தோம். இந்த லைட் சாண்டல் கலர். இப்போ இந்த பெட்ரூம்குள்ளே வந்து லைட் சாண்டல் கலர் தான் பண்ணியிருப்போம். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். ஏற்கனவே அந்த கைப்பிடி ஷவரெல்லாம் வந்து சாண்டல் கலரில் பண்ணதுனால மறுபடியும் அது ஒயிட்டாகவே வேணுங்கிறதுக்காக எல்லாமே ஒயிட்டாக பண்ண சொல்லிட்டேன். அதுபோல் கிளாஸு மேலே போட்ட அந்த ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டார்க் மெரூனில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பெயிண்ட் வாங்கி ஃபுல்லாக ஒயிட்லேயே கம்ப்ளீட்டாக உள்ளே வந்தாவே எந்த ஒரு கலரும் கஜன்னு இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் நான் வந்து யோசித்து பண்ண ஒரு வீடு தான் இந்த வீடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மேலே போட்டிருக்க அந்த ஒரு லைட்டு கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுவுமே ஒயிட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். அதனால் லைட் கிரே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த அந்த சீட்டுக்கு வந்து லைட் கிரே கலர் கொடுக்க சொல்லியிருந்தேன். அது வந்து டார்க் ப்ரௌன் கலர் சீட்டு, ஆனால் நான் கொஞ்சம் வந்து லைட் கலராக கொடுக்க சொல்லியிருந்தேன். அப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து உருவாக்குனது தான் இந்த ஒயிட் ஹவுஸ். இது வந்து ரொம்ப பெரிய பில்டப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ நீங்களே இப்போ மொட்டை மாடியில் வந்து ஒரு ரூம் எடுக்கிறீங்க, இல்லை இது மாதிரி சும்மா ஒரு ஹால் மாதிரி போடுறீங்க, ஒரு கிளாஸ் போட்டு ஃபுல்லாக சுற்றி இப்போ இது மாதிரியே செய்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதை சொன்னால் தானே புரியும். அதுக்காக தான். அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் தான் வந்து சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா
இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். வடிவேல் சொல்கிறது மாதிரி ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இன்றைக்கி காலையில் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துட்டேன். அதில் வந்து இவங்க அலப்பறை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தன்னை போல் என்னால் அடக்கவே முடியல. அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க அந்த கமெண்ட்டை போட்ட உடனே ஒருவேளை ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ, போய்த்தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டு நானே சிரிச்சுக்கிட்டேன் அந்த கமெண்ட்ஸை பார்த்தப்ப. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்ததே இல்லை. ஒருவேளை என்னோடய ரூட்டு மாறி போயிட்டுருக்குதோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு கற்பனை வந்தது. ஏன்னா ஒருவேளை அவங்க புதுசாக வந்திருக்கலாம், புதுசாக வந்து பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளை வந்து எப்போதுமே ஒரு அன்பாக வந்து கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுடைய கமெண்ட்ஸை கூட இருக்கலாம். அது என்னமோ. ஆனால் எனக்கு அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்ப கோபமெல்லாம் வரல. ஏன்டா அப்படி கமெண்ட் போட்டிருக்காங்களே அப்படிலாம் நான் யோசிக்கலை. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி வந்து நம்ம யோசிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரி ஒரு வீடியோ கொடுக்காம சும்மா அப்பப்போ அப்படியே சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கறது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ், ஷார்ட்ஸில் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் கொடுக்கக்கூடிய பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒவ்வொரு பாட்டுக்காகவே ஒவ்வொரு வீடியோ கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். யாரையும் கட்டாயப்படுத்தலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தே தான் ஆகணும், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தலாம் இல்லை. பிடிச்சா பாருங்கள், கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரியா, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள பெட்ரூம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் தலைகாடி எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். அதே போல் அங்கேயும் கீழே வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே எட்டி எட்டி ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு அப்படியே வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணக்கப்புறமே ஓரளவுக்கு வேலைகளே முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஃபுல்லாக வந்து டோட்டலாக நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா வந்து அது ரொம்ப பெருசாக போகும், சும்மா துடைக்கிறதே காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே மட்டும்தான் நான் வந்து எடுத்திருப்பேன். கொஞ்சம் எடிட்டில் வந்து கட் பண்ணியிருப்பேன். அதனால் என்னடா க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து அங்கங்கே நின்று கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இப்போ யோசிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக போகும், நான் வந்து செய்கிற வேலையே காட்டுற மாதிரியே இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் வெளியில் ஹாலெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே வந்து இதுதான் கிச்சனு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஆள் தான் உள்ளே நிற்க முடியும். அவ்வளவு ரொம்ப இடைஞ்சலாக ஒரு 2.5 அடி தான் கேப் இருக்கும். நீளம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது 10க்கு 10 ரூம் இல்லையா, 10 அடி இருக்கும். 10 அடி நீளமும் 2 அடி அகலமும் தான் இந்த கிச்சன். ஒரு ஆள் நின்று சமைக்கலாம். இங்கேயே சிங்க் இருக்கும், எல்லாமே இதுக்குள்ளே எல்லாமே அடக்கி வச்சுருப்போம் உள்ளே. ஆனால் நின்று சமைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கு இல்லையா, கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே நம்ம வெளியில் நடந்து போகிறது வர்றது அவங்களெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று ஃபுல்லாக இயற்கை காட்சி சுற்றி இருக்கிறதுனால அப்படியே ரொம்ப ஜாலியாக நம்ம வந்து பீஸ்ஃபுல் மைண்டாக ஒரு ரூமுக்குள்ளே நின்று சமையல் பண்ணாமல் ஒரு வெட்ட வெளியில் நின்று சமையல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே நின்று சமைக்கிறப்போ. ஆனால் என்ன அப்படின்னா ஈவினிங் டைம் சமைக்கிறப்போ ரொம்ப வந்து என்ஜாயாக இருக்கும். ஆனால் பகலில் நம்ம ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே சூரியன் அப்படியே மூஞ்சியில் வந்து அடிக்கும். சமைக்கவே முடியாது, அவ்வளோ ஹீட்டு வரும் இதில். ஏன்னா வந்து ஓப்பனாக இருக்குது இல்லையா, கிளாஸாக இருக்கிறதுனால. இது வந்து இப்போ இந்த சைடு நான் நிற்கிற பக்கம் கிழக்கு பார்த்தது, அதனால் அப்படியே சூரியன் வந்து உள்ளே வரும். அதனால் வந்து அந்த வெயில் டயத்தில் மட்டும் சமைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் வந்தோ இல்லை நேரத்தில் அதிகாலையிலேயே சமைச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கிச்சனில் இருந்து சமைக்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனையும் கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் அடுப்பு எல்லாம் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிங்க்லேயுமே வந்து டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருந்தது, அதையும் அப்படியே தண்ணி வச்சு கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் மேலே அப்படியே தூசி படிஞ்சிருந்தது. உள்ளே ஒன்றும் அழுக்கு இல்லை, ஏன்னா உள்ளே எதுவும் திங்ஸ் எல்லாம் இல்லை. அதனால் சும்மா கண்ணுக்கு தெரியறதை மட்டும் அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் அந்த வாஷிங் மிஷினு எல்லாத்தையும் ஃபில்ட்ரு எல்லாத்தையுமே வந்து கையோட ஒரு ஒன்று தொடச்சி விட்டாச்சு. அப்புறம் இங்கே வெளியில் போட்டிருக்க கட்டில் இது வந்து என்ன அப்படின்னா சும்மா வந்தால் டக்குன்னு வந்து உட்காந்துக்கிறதுக்கு, சும்மா ஒரு ஹாயாக வந்து படுத்துக்கிறதுக்கு அதுக்காக போட்டிருக்குது. சும்மா வெளியில் போட்டிருக்குறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கிளாஸ் டோரில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 2 பக்கமுமே வந்து வெயில் வரும். இப்போது நம்ம வந்து தெற்கு வடக்கு பார்த்து நம்ம கட்டினோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸுக்காக சொல்கிறேன், வெயில் வராது. ஆனால் இது எப்படின்னா கிழக்கு
மேக்கப் பார்த்த மாதிரி இருக்கும். 3 பக்கமே வந்து கிளாஸாக இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இப்போ காலையில் சூரியன் வந்தாலும் பாதி அளவுக்கு சூரியன் உள்ளே வரும், அந்த வெளிச்சம் வந்து அந்த வெயில் வந்து உள்ளே வரும். அதே போல் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மறைய போகிற நேரத்துலையும் பாதி அளவுக்கு வந்து அந்த வெயில் வந்து உள்ளே வரும். 2 நேரமே வந்து அந்த உச்சிக்கால பொழுது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் இருக்காது, ஆனால் ஓவர் வெளிச்சமாக இருக்கும். நல்ல கிளாஸ் எல்லாம் திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா காற்று செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே காற்று அவ்வளோ ஸ்பீடாக அடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் வச்ச திங்ஸ் எல்லாமே எடுத்தாந்து இங்கே உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு காற்று ஓவர் ஸ்பீடாக இருக்கும். வெளியில் ஜன்னலை மட்டும் திறந்து வச்சிட்டோம்னா போதும், ஃபேனே தேவையில்லை இந்த ரூமுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் போய் எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா அந்த நிலா வெளிச்சம் அப்படியே உள்ளே வருமா, அதனால் வந்து அது ஹாலில் வந்து அப்படியே படுத்துட்டு ஏதோ ஒன்று மொபைலில் பார்க்குறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே வந்து அந்த பௌர்ணமி நாளில் நிலா வெளிச்சத்தில் வந்து இங்கே உள்ளே படுத்துக்கிறது நல்லா இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் தான் இதெல்லாம். நம்மளுக்கு வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் ஒன்று பண்ணி வச்சேன் இந்த வீட்டை. ஆனால் வர்றதே இல்லை, எப்போவாதான் ஒரு டைம் நான் வர்றது. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட்டிகிட்டு வருவேன், இல்லை அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு போவேன், அவ்வளோதான். க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கைகாலெல்லாம் கழுவிட்டு சரி ஒரு டீ ஏற்கனவே வச்சு கொண்டு வந்துருந்தேன் வீட்டில் இருந்தே பிளாஸ்கில் ஊற்றி. சரின்னா அதை வந்து அப்படியே ஊற்றி குடித்தேன். அது குடிச்சிட்ருக்கே பார்த்தீங்க அப்படின்னா செம மழை வந்துடுச்சு, நல்ல மழை. அந்த மழை காற்றுக்கு இந்த டீ குடிக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இதமாக இருந்தது. ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மழையை ரசிச்சுட்டு ஜன்னல்லாம் திறந்து வச்சு இல்லையா, அப்படியே வந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா மழை வந்து இப்படி உள்ளே வந்து பார்த்து அடிக்கிற மழை மாதிரி பெஞ்சுதான் நிறைய உள்ளே நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே போய் மழைச்சாரல்லே நின்று கொஞ்சம் அப்படியே டீயை குடிச்சிட்டு வெளியில் க்ளீன் பண்ணலை. ஏன்னா வந்து மழை வந்துருச்சு, நான் வந்து ஃபுல்லாக கூட்டவும் முடியல, சரி கழுவி விடவும் முடியல. சரி மழையிலே வந்து கொஞ்சம் நீட் ஆகட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். நீ நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ போனால் வெளியில் மட்டும் கழுவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஒயிட் ஹவுஸ். இதில் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் டவுட்டுகளை வந்து கேளுங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய டவுட்டெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு பதிவுலையும் நான் வந்து கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.